மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வட மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்பு என்பது எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, மாத்திக்கிறதுக்கு துணிமணி இல்லை, கால்நடைகள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எங்களுக்கு ஒருவேளை சோறாவது கொடுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு தான் மக்கள் இன்னைக்கு வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில வாகனங்களை எல்லாம் மறிச்சுட்டாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், சாப்பாடு மட்டும் கொடுங்க, வேற எதுவுமே வேணாம் எங்களுக்கு, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. சாப்பாடு கொடுத்துருக்காங்க அரசின் சார்பில். நாங்க பட்னியா கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, இந்த சோத்தை மட்டும் நாங்க திங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரோட்லயே சோத்தை எல்லாம் கொட்டி மக்கள் போராடுறாங்க. அப்படி ஏன் அந்த மக்கள் அந்த சாப்பாட்டை கொட்டினாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் கெட்டு போன சோறு. எந்த தைரியத்துல இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து என் மக்கள்கிட்ட நீட்டுறாங்கன்னு தெரியல. இது யாருடைய தப்பு? மேல இருக்கிறவனோட தப்பா இல்ல கீழே இருக்கிறவனோட தப்பான்னு தெரியல. எவன் இடையில கொள்ளையடிக்கிறான், எவன் திங்கிறான்னு தெரியல. கெட்டு போன உணவு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருஷம் டிசம்பர்ல பார்த்தோம்னா குப்பை வண்டியில உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு வந்து வட சென்னையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அந்த மக்களும் இதே குற்றச்சாட்டை வச்சாங்க. இதே மாதிரி பால் பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட்லாம் ரோட்ல போட்டு உடைச்சாங்க. ஏன் அப்படின்னா குப்பை வண்டியில எடுத்துட்டு வந்து யாராவது தருவீங்களா அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருந்தது. இது தொடர்ச்சியா நீடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் மக்களே இந்த காணொலி. தம்பி சூர்யா வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க இந்த வித்தையெல்லாம் காட்டினீங்க, பல ஹெலிகாப்டர் பறந்துச்சு, விண்ணூர்தியில எல்லாம் பறந்துச்சு, குரங்கணியில நான் எரியும்போது இந்த விளக்கேப்பெல்லாம் இங்கே போச்சு. நம்மளுடைய கேள்வி மொத்தம் 2 கேள்விகள் மட்டும்தான். இந்த அரசால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க முடியுமா முடியாதா? அதற்கு ஏதாவது நிதி தேவையா? மத்திய அரசை கை காட்ட போறீங்களா? மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொல்ல போகிறீர்களா? ஒரு 10,000 உணவு பொட்டலங்களை கூட ரெடி பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால் கொடுக்க முடியலன்னா இந்த அரசு இருந்தால் என்ன போனா என்ன? அந்த கோபத்தை தான் நேற்றைய தினம் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது மக்கள் காட்டினாங்க. சேத்த வாரி வீசி அவர் அங்கிருந்து அவருக்கான பதிலை கொடுத்து அங்க அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு ஐயா பொன்முடி அவர்களுடைய தொகுதியிலேயே மக்கள் பெரும் புரட்சியில் ஈடுபட்டு திமுகவினுடைய பதாகைகள் எல்லாம் அடிச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு திமுக மீது கடும் அதிருப்தியில இருக்காங்க. சென்னை மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில இருக்காங்க. இப்ப வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் அதிருப்தியா இருக்கு. ஏற்கனவே 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் திமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 7% வாக்குகள் திமுகவுக்கு காணாமல் போயிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். கூடுதலாக திமுக அவங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தா 10 வருஷம் கூப்பிட வந்துறது அவங்களுடைய வழக்கம் தான், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு போய் ஒரு 10,000 உணவுப் பொருட்களை கொடுக்க முடியலன்னா நீங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவருங்கிறீங்க. என்ன நீங்க ஒரு நாட்டின் குடிகள் சாப்பிடாம பட்டினியில இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஒருவேளை உணவு போட முடியலன்னா இந்த அரசு தேவையில்லாத ஒரு அரசு. இது அரசு இல்லை, கார்பரேட் அப்படின்னு என்ன சொல்லலாம். அடுத்து இந்த கடற்கரையில விமான சாகசம் நடத்தினாங்க. கலர் கலரா பொடிலாம் தூவி விட்டு விமானங்கள் பறந்தது, ஹார்டின் ஷேப்ல எல்லாம் பறக்க விட்டாங்க. அப்புறம் இங்க இருந்து சல்லுன்னு போச்சு, தண்ணி எல்லாம் பீச்சி அடிச்சது மேல பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. அந்த விமானம்லாம் எங்க இருக்கு? இப்ப போய் விமானம் மூலமாக அங்கங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 100 உணவு பொட்டலம், ஒரு 200 உணவு பொட்டலம் அங்கங்க தூவி விட்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்ப வித்த காட்டுறதுக்கு தான் வச்சிருக்கீங்களா இதெல்லாம்? இந்த கேள்வியை தமிழ்நாட்டிலேயே அண்ணன் சீமான் அவர்களை தவிர வேறு யாரும் எழுப்பவில்லை. இதெல்லாம் வித்த காட்டுறதுக்கு தான் வச்சிருக்கீங்களா? அங்க தீப்பிடிச்சு எரியும் போது மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போதோ எங்கேயுமே இந்த விமானம் எல்லாம் வரலையே. வந்திருந்தா என்னை காப்பாத்தின விமானம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ஆசையா பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குங்கிறதே எங்களுக்கு இன்னைக்குதான் தெரியுது. இந்த ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர இந்த நாட்டுல எவனும் எழுப்பக்கூடிய அளவுக்கு சிந்தனையும் அவனுக்கு கிடையாது, தெளிவும் கிடையாது. அவன் வேற ஏதாவது பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிக் பாஸ்க்கு ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். போதிக்கும் போது புரியாது. எந்த நாட்டிலும் கார் இல்லை என்று புரட்சி வந்ததில்லை, ஆனால் சோறு இல்லை என்றால் புரட்சி வராமல் இருந்ததில்லை. இதை சொன்னது யாரு தெரியுமா? அண்ணன் சீமான் தான். நினைச்சுப்பீங்க இது பஞ்சு டைலாக்னு. இல்ல, நெஞ்சு டைலாக். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பக்கத்து நாடான இலங்கையை சொல்லலாம். உணவு பஞ்சம் ஏற்படுது, பொருளாதார வீழ்ச்சியாவது நாட்டுல.
மக்கள் எல்லாரும் தன்னெழுச்சியா எழுந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்னா தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் தான். சோறு இல்லைன்னா எல்லாருக்கும் பசிக்கும்ல. ராஜபக்சேவோட வீட்டை முற்றுகையிடுறாங்க. அந்த நாட்டினுடைய அதிபர் ராஜபக்சேவை தப்பி ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. குடும்பத்தோட தப்பிச்சு ஓடுறாரு. ராஜபக்சே வீட்டுல வந்து 2-3 கார் நிக்குது, எல்லாம் விலை உயர்ந்த கார். நினைச்சிருந்தா ஆளுக்குன்னா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா கொளுத்தி விட்டாங்க எல்லா காரையும். அவங்களுக்கு வேண்டியது கார் இல்ல, சோறு. அதுதான் முக்கியம். சோறு சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அப்படி அங்க நடந்த விஷயம் கூடிய சீக்கிரம் இங்கேயும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல, அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. அங்க மட்டும்தான் உணவு பஞ்சம் வருமா? அங்க மட்டும்தான் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுமா? தமிழ்நாடு மட்டும் என்ன அப்படி பொருளாதார வீழ்ச்சி ஏற்படாம எப்போ செழிப்பாக வாழ்ந்துருவான்? விமான நிலையம் கட்டுற 5000 ஏக்கரு, அதுக்கு 5000 ஏக்கரு, சிப்காட்டுக்கு 5000 ஏக்கர்னு எடுத்துக்கிட்டே இருந்தா இங்க மட்டும் உணவு பஞ்சம் வராதா? வரும். அங்க நடந்த மாதிரி மக்கள் புரட்சி ஏற்படும். அங்க எப்படி அவர் தப்பிச்சு ஓடினாரோ அதே மாதிரி சூழல் இங்கேயும் உருவாகும்னு நான் சொல்லல, அண்ணன் சீமான் தான் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்றாருன்னா, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம சாராய பொருளாதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நாடு, இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ பொருளாதாரம் இருக்கு. பால் பொருளாதாரம் இருக்கு, 1,50,000 கோடி ஆண்டொன்றுக்கு வருதுங்கிறாங்க. கறி பொருளாதாரம் இருக்கு, இறைச்சியில பொருளாதாரம் இருக்கு. பல பொருளாதாரங்கள் இருக்கும்போது எதையும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சாராய பொருளாதாரம், மது வித்து மட்டுமே இந்த நாடு, இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போயிட்டு இருந்தா அங்க ஏற்பட்ட புரட்சி இங்கேயும் ஏற்படும். விழுப்புரத்திலேயோ கள்ளக்குறிச்சியிலயோ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வெறும் ட்ரைலர் தான். இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு சாதாரண ஒரு பஞ்சம். அது பஞ்சம் இல்ல, அங்க பாதிப்பாயிருக்கு. அதனால மக்களுக்கு உணவு கிடைக்காதனால போராடுறாங்க. பஞ்சம் ஏற்பட்டதுன்னா அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க புரட்சி. அண்ணன் சீமான் கூட சொல்லுவாரு, என்னைய நீ தவிர்க்கலாம், நான் முன்வைக்கிற அரசியலை நீ தவிர்க்கவே முடியாதுன்னு பாரு. இந்த கருத்துக்கு எந்த கொம்பனாலையாவது எதிர்கருத்து சொல்ல முடியுமா? தாவேகா கொள்கை இல்லாத தளபதி அவரு வந்து நேற்றைய தினம் 300 பேருக்கு வீட்டுல அழைச்சிட்டு போய் கொடுத்துருக்காரு. இறங்கி மேல வெளியில வாங்கப்பா, வீட்டை விட்டு வெளில வாங்க, கார்ல தானே வர போறீங்க, அங்க வந்து கொஞ்சம் இறங்கி பாருங்க, அப்பதானே கள நிலவரம் தெரியும். உங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளை மட்டும் தனியா கூப்பிட்டு 300 விவசாயிகளுக்கு நீங்க 2 அரிசி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அவங்க எங்க எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க? வீட்டுலதான் தண்ணி நிக்குது. இறங்கி முதல்ல களத்துக்கு வரணும். மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஆதரவா எங்களுக்கு வந்து நிக்கணும், முதல்ல எங்களுக்கு தேவையானதை வந்து கொடுக்கணும், எங்களை வந்து பார்க்கணும். எல்லாம் ரோட்லயே வந்து நின்றுகிட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு அப்படியே போயிடுறாங்க. கடைசியில உள்ள வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க தான், எங்களை வந்து யாருமே பார்க்கல, கெட்டு போன உணவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் மக்களுடைய குற்றச்சாட்டு. இதெல்லாம் கேவலம். இதெல்லாம் விமான சாகசம், அங்க பறக்க விட்ட விமானம்லாம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. ஏதாவது இப்ப பக்கத்து நாட்டுல போர் நடக்குது, அங்க தடுக்க போயிருச்சா என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க தெரிஞ்ச சொல்லுங்க. இந்த ஆட்சியாளர்கள் இவ்வளவு அசால்ட்டாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒன்றும் இல்லை, போன தேர்தலுக்கு 500 ரூபா கொடுத்தோம், இப்ப கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கு, எங்க மேல கோவத்துல இருக்கீங்க, 1000 ரூபா கொடுத்தா அதை வாங்கிட்டு ஓட்டு போட்டுற போறீங்க, 2 நாள் கத்துவீங்க, 2 நாள் போராட்டம் பண்ணுவீங்க, அப்புறம் எங்கள்கிட்ட காவல்துறை இருக்கு, அதை வச்சு நாங்க இதெல்லாம் சரி பண்ணிடுவோம். அடுத்த தேர்தல் வரும்போது எங்க மேல நீங்க கோவத்தை காட்டணும்னு நினைப்பீங்க. 1500 ரூபா 2000 ரூபா வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு கொடுத்தா திரும்ப எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டுருவீங்க அப்படிங்கிற தைரியம் இருக்கு. அப்படியே இல்லைன்னா மறந்துடுவோம் பண்ணி கொஞ்ச நாள்ல. இப்ப இருக்கிற ரோசமும் கோபமும் தேர்தல் உங்களுக்கு இருக்குமா? இருக்காது. இப்ப வந்து உன் கூட நிக்கிறவனுக்கு நீ ஓட்டு போடுவியா? போட மாட்டேன். எவன் மேல கோவப்பட்டு நீங்க ரோட்ல இறங்கி நீ போராடிட்டு இருக்கியோ அதே நபருக்கு 2027 சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்கு செலுத்துவீங்க. அப்படிதான் காலங்காலமா நடந்திருக்கு. அடுத்த தேர்தலில் இன்னொரு திராவிட கட்சி ஆட்சிக்கு வரும். அவங்க 5 வருஷம் செய்யற அயோக்கியத்தனம் இவங்க முன்னாடி செஞ்ச 5 வருஷத்தை மறந்துட்டு அடுத்த 5 வருஷத்துல அவங்க மேல கோபப்பட்டு இருப்பீங்க. இவனுக்கு அவன் பரவாயில்ல, அவனுக்கு இவன் பரவாயில்லன்ட்டு மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு நாட்டை சீரழிச்சு குட்டு சோறாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்க. அது தெரியாத இந்த மக்கள் என்னைக்கு வந்து மாற போறாங்கன்னு தெரியல. இன்னும் இந்த நாட்டுல இந்த வயதான நபர்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் யாருன்னு தெரியல. அண்ணன் சீமான் அவர்கள் போராடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. அண்ணன் சீமானை முதலமைச்சர் என்று நினைத்து கொண்டு ஒரு அம்மா பேசுறாங்க. எதுக்கு எங்க வீட்டெல்லாம் இடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு முதலமைச்சர் யாருன்னே தெரியல. அண்ணன் சீமானத்தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு நிலைமை. சிந்திக்கணும், செயல்படணும்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஒரு கடைக்கு போனா அந்த கடையில துணி நல்லா இருக்கும், சேலை நல்லா இருக்கும், வேஷ்டி நல்லா இருக்கும், சட்டை நல்லா இருக்கும்னு பாக்குறீங்க. இந்த கடைக்கு போனா பிரியாணி நல்லா இருக்கும்னு பாக்குறீங்க. இதெல்லாம் பாக்குறீங்க, இதெல்லாம் தேடுறீங்க. ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும் தேடவே மாட்டேங்கிறீங்க. தேடுங்க.